நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக வலம் வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய இளம் தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கிற இளம் ரசிகர்கள் மனதில் குடிகொண்டு ஆட்சியும் புரிந்துட்டு வர்றார். எஸ். சந்திரசேகர் அவர்கள் மூலமாக திரையுலகுக்கு வந்தாலுமே தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருக்காரு. இவரை பெரும்பாலும் 90s மற்றும் 2K குழந்தைகளுக்குமே பிடித்த நடிகராக இவர் விளங்கிட்டு வர்றாரு. வரும் ஜூன் 22ஆம் தேதி நாளைக்கு விஜய் அவர்களுக்கு 50வது பிறந்த நாள். இதை கொண்டாட அவர் ஆவலாக இருக்காரோ இல்லையோ, அவரது ரசிகர்கள் மிகவுமே ஆவலாக காத்து கொண்டிருக்காங்க. இதையடுத்து அவரது பிறந்த நாளில் அவரது சூப்பர் ஹிட் படங்கள் வெளியே வரவும் இருக்குது. ஏற்கனவே கில்லி ரீரிலீஸ் ஆகி சக்க போடப்பட்டது. புது படம் வெளியான எந்த அளவுக்கு வசூல் குவிக்குமோ, வரவேற்பு இருக்குமோ, அந்தளவுக்கு ஒரு ரீரிலீஸ் படம் வசூல்லையுமே சாதித்து காட்டியிருக்கு. கில்லி திரைப்படம் 20 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனையுமே புரிஞ்சிருக்கு. இனிமே சில தேட்டர்களில் இந்த கில்லி ரீலீஸ் திரைப்படம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியமடைந்து அனைவருமே ஆவலாக பழைய சூப்பர் ஹிட் படங்களில் ரீலீஸ் செய்யவும் ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் சூர்யா நடித்த கஜினி, அது மட்டும் இல்லாமல் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் திரைப்படம், இது போல் சூப்பர் ஹிட் படங்களை ரீரிலீஸ் செஞ்சு வசூலையுமே ருசிக்கலாம்னு காத்திருந்தாங்க. ஆனால் அதற்கெல்லாம் தர்ம அடி கொடுக்கும் வகையில் 1 கோடிக்கு மேலே கூட வசூல் செய்யவில்லை முதல் நாள்லேயே ஆனால் கில்லிலாம் முதல் நாளே பல கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சாதனையும் புரிஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 10 கோடி வரைக்கும் முதல் நாளே இந்த திரைப்படம் வசூலானது. ரீரிலீஸ் செய்து இதுவரை வசூலான சாதனையும் இது வரைக்கும் எந்த ரீரிலீஸ் படங்களாலையுமே முறியடிக்க முடியவில்லை. நாளை விஜயோட பிறந்தநாளை ஓட்டி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதியே விஜயோட சூப்பர் ஹிட் படங்களை ரீலீஸ் செய்யவும் இருக்காங்க. அதன்படி போக்கிரி படத்தை ரீலீஸ் செய்யவும் இருக்காங்க. விஜயோட போக்கிரி திரைப்படம் 2007ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக அசீர் நடித்திருந்தார். பிரபுதேவா இந்த படத்தை இயக்கியிருந்தார். தமிழகத்தில் நல்ல வசூலை பெற்ற படங்களில் இதுவுமே ஒன்று. இந்த படத்தையுமே விஜய் பிறந்தநாளில் இன்றைக்கி தியேட்டர்களில் வெளியிடவும் இருக்காங்க. நிறைய தியேட்டர்களில் இந்த படத்தில் ரீலீஸையுமே பார்க்கவும் முடியும். இப்படி கில்லி, திருப்பாச்சி இது மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆனதோ அதன் பிறகு வெளியான படம் தான் ஆதி திரைப்படம். ஆதி திரைப்படம் தெலுங்கு படத்தோட ரீமேக் திரைப்படம் தான். இந்த படம் பாட்டெல்லாம் நல்ல வரவேற்பு படத்துக்குமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் ஆதி திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத அளவில் இந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்தது. தோல்வியும் சொல்ல முடியாது, படுதோல்வி அடைந்தது. இதனை அடுத்து அவரது அப்பா எஸ். சந்திரசேகர் அவர்கள் கதையில் முக்கியமாக கவனம் செலுத்தி நிறைய கதைகளை கேட்கவும் ஆரம்பித்தார். அப்படி கேட்கும் பொழுது எந்த கதையுமே செட் ஆகலை. அப்படி இருக்கும் நிலையில் தான் போக்கிரி படத்தை தெலுங்கில் பார்த்துருக்காங்க. 2 பேருக்குமே இந்த படம் பிடித்து போயிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக தமிழில் ஹிட் ஆகும்னும் கமர்ஷியல் நிறைந்த மாஸ் ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. கமர்ஷியல் படமாக உருவாக்கிறதுனால இந்த படத்தை தமிழ்லையுமே தயாரித்து வெளியிட்டால் அது விஜய்க்கு பொருத்தமாக இருக்கும்னும் விஜய்க்கு அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு செல்ல இது படம் கண்டிப்பாக உதவி புரியும்னே அவங்க நம்பினாங்க. அதன்படி தான் இந்த போக்கிரியோட தெலுங்கு ரைட்ஸுமே வாங்கினாங்க. அதன் பிறகு யாரை வைத்து இந்த படத்தை இயக்கலாம்னு யோசித்து கொண்டிருக்கும் நிலையில் தான் அப்பொழுது பிரபுதேவா அவர்கள் தெலுங்கில் 2 படத்தை எடுத்து சூப்பர் ஹிட் கொடுத்தார். அதன் பிறகு பிரபுதேவாவிடம் பேச்சுவார்த்தை நடந்து போக்கிரி திரைப்படமும் வெளிவந்தது. தற்பொழுது இந்த படம் விஜயோட பிறந்தநாளுக்கு விருந்தளிக்கவும் தயாராக இருக்குது. இன்னைக்கு 21ஆம் தேதி ஜூன். போக்கிரி படத்தை அடுத்து சில படங்களையுமே அவங்க ரீலீஸ் செய்யவும் காத்திருக்காங்க. அதன்படி துப்பாக்கி படத்தையுமே ரீலீஸ் செய்யலாம்னு முடிவில் இருக்காங்க. துப்பாக்கி திரைப்படம் பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டு வெளியானது. சூப்பர் ஹிட் அடித்த படங்களில் இந்த படமும் ஒன்று. இந்த துப்பாக்கி திரைப்படம் விஜயோட கரியர்லேயே 100 கோடி வசூலித்த முதல் படம்னே சொல்லலாம். இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருந்தார். விஜய் நடித்ததிலே மிகவுமே சூப்பர் ஹிட்டான நல்ல படங்களில் இதுவுமே ஒன்றுன்னே சொல்லலாம். இந்த படமும் தமிழகத்தில் ஒரு சில திரையரங்குகளில் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு ரீரிலீஸ் செய்யவும் இருக்காங்க. இப்படி போக்கிரி மற்றும் துப்பாக்கி படங்களை வெளியிடவும் முடிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட சூப்பர் ஹிட்டான சில படங்களையுமே வெளியிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி போக்கிரி துப்பாக்கியை எடுத்து மெர்சல் திரைப்படத்தையும் வெளியிடவும் இருக்காங்க. அட்லி இயக்கத்தில் வெளியாகி ஹிட்டடித்த படங்களில் இதுவுமே ஒன்று.
இந்த படம் வந்து 2017ஆம் ஆண்டு வெளியானது. இதில் விஜய் ரெட்டை வேடத்தில் நடித்திருப்பார். விஜயோடு இணைந்து சமந்தா, காஜல் அகர்வாலும், நித்யா மேனனும் நடித்திருப்பாங்க. இவங்க கூட வந்து வடிவேலு, கோவை சரளாவும் இந்த படத்தில் நடித்திருப்பாங்க. இந்த படத்தையுமே வந்து ஜூன் 22ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியிடவும் முடிவு செஞ்சுருக்காங்களாம். அதனை அடுத்து விஜயோட சூப்பர் ஹிட் திரைப்படம்னா மாஸ்டர் திரைப்படத்தையுமே வந்து வெளியிட இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜயோட முதலாக நடித்த படம் மாஸ்டர் திரைப்படம். வசூல் ரீதியாக வந்து வெற்றி பெற்றாலும் இந்த படம் விமர்சன ரீதியாக தோல்வினையும் வந்து சொல்லலாம். விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு ரீரிலீஸ் செய்யவும் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்ததாக கத்தி திரைப்படத்தையுமே வந்து விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு ரீரிலீஸ் செய்யவும் முடிவு செஞ்சுருக்காங்களாம். இந்த திரைப்படத்தை கேட்ட உடனே வந்து மண்டைக்குள்ள இதோட பிஜிஎம் தான் ஓடும். அந்த அளவுக்கு 2014ஆம் ஆண்டில் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த படம். விஜய், ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் உருவான 2வது படம் தான் இது. இந்த படத்தையுமே வந்து ரிலீஸ் செய்ய இருக்காங்களாம் 22ஆம் தேதி. இந்த படத்தையுமே வந்து தமிழகத்தில் திரையரங்குகளை இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இதன் கூட ஏற்கனவே வந்து கில்லி இன்னுமே வந்து சில தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருக்கு. இதையுமே வந்து ரீரிலீஸ் செய்யப்படலாம். ஒரு ரீரிலீஸ் செய்யப்பட்ட படத்தை மீண்டுமே வந்து ரீரிலீஸ் செய்ய போகிறாங்க. அந்த வகையில் கில்லி திரைப்படமும் இருக்குது. இந்த படத்தையுமே வந்து 22ஆம் தேதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு ரீரிலீஸ் செய்யவும் இருக்காங்களாம். ஆக மொத்தம் விஜயோட பிறந்தநாளில் 5 படங்களை வந்து ரீரிலீஸ் செய்யவும் இருக்காங்களாம். இது மட்டும் நடந்தால் இந்தியாவிலே இதுதான் வந்து முதல் முறைன்னு சொல்லப்படுது. ஒரு நடிகரோட பிறந்தநாளில் இப்படி 5 படங்களை வந்து ரீரிலீஸ் ஆகுது. இதுதான் வந்து முதல் முறையிடம் வந்து கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக்கிரியும் துப்பாக்கியும் வந்து கண்டிப்பாக ரீரிலீஸ் செய்யவும் இருக்காங்க. போக்கிரி அனைத்து இடங்களையுமே வந்து பார்க்கலாம். அதே போல் துப்பாக்கி வந்து ஒரு சில தியேட்டர்களில் ரீரிலீஸ் செய்யவும் காத்திருக்காங்க. அதுபோக மற்ற 3 படங்களான மெர்சல், மாஸ்டர், கத்தி இது போல் படங்களுமே வந்து ரீரிலீஸ் செய்ய இருக்காங்க. ஏற்கனவே வந்து துப்பாக்கி, போக்கிரி படங்கள் வந்து ரீரிலீஸ் செய்வதில் வந்து உறுதியாக இருக்கும் நிலையில் மற்ற படங்கள் வந்து ரிலீஸ் செய்வாங்களா அப்படின்றதையும் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இப்படி மொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லா படத்தையுமே வந்து ரீரிலீஸ் செஞ்சால் எப்படி வந்து வசூலையுமே வந்து பாதிக்கும்னு தான் தோணுது. இப்படி மொத்தமாக ஒரே படத்தை வந்து ரீரிலீஸ் செய்வதோட ஒரு படத்தையும் வந்து தேவைப்படும் நேரங்களில் ரீரிலீஸ் செஞ்சால் வசூலுமே வந்து நன்றாக வசூலுமே வந்து வாரி குவிக்கும். தியேட்டர்கள் உரிமையாளர்களுமே வந்து வசூலுமே வந்து நன்றாக கிடைக்கும். அதே போல் துப்பாக்கி, போக்கிரி 2 படத்தையும் வந்து ஒரே நேரத்தில் ரீரிலீஸ் செய்யாமல் ஒரே படத்தை போக்கிரி மட்டும் ரீரிலீஸ் செய்யலாம். இப்படி தான் அஜித்தோட பிறந்தநாளை முன்னிட்டு வந்து 2 படத்தையும் வந்து ரீரிலீஸ் செஞ்சாங்க. அதன்படி வந்து பில்லா, தீனா 2 படத்தையுமே வந்து ரீரிலீஸ் செஞ்சாங்க. ஆனால் தியேட்டரில் வெளிவந்த முதல் நாள் கொண்டாட்டத்தோடு அது முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும் நிலையில் இந்த மாதிரி 5 படங்களுமே வந்து ரீரிலீஸ் செஞ்சாங்கன்னா இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் ரீரிலீஸ் பொறுத்த வரைக்கும் விஜயோட படங்கள் மட்டும்தான் வந்து சாதனை படைக்கும்னு வந்து தெரிந்த நிலையில் இப்படி 5 படங்களும் அல்லது குறைந்தபட்சம் 2 படங்களும் வந்து ரீரிலீஸ் செய்யும் பொழுது இதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் மக்கள் மத்தியிலும்ன்றது பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமாக்களை யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.